ஜம்மு காஷ்மீரில் பஹல்காமில் 26 சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டனர். இதற்கு மத்திய அரசு தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் அரசும் தான் காரணம்னு குற்றம் சாட்டுச்சு. அந்த குற்றச்சாட்டு உறுதிப்படுத்த வகையில் பல விஷயங்களை மத்திய அரசு தெளிவுபடுத்துச்சு. இப்போ சமீபத்தில் தி பிரிண்ட்னு ஒரு இணைய இதழ் இதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பே பல வியூகங்களை பண்ணியிருக்காங்க. இந்த பஹல்காம் தாக்குதலுடைய இடத்தை செயற்கைக்கோள் மூலமா போட்டோ எடுத்திருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்த மாக்சர் டெக்னாலஜிஸ்ன்ற ஒரு நிறுவனம். இது செயற்கைக்கோள்ல புகைப்படம் எடுக்கிறதுக்கு பெயர் பெற்ற நிறுவனம். இவங்கள்ட்ட கிளைண்ட்னு பார்த்தீங்கன்னா பல உலக நாடுகள் பாதுகாப்பு அமைப்பு தான் இவங்களுடைய கிளைண்ட். இவங்க இந்த துல்லியத்தன்மை, அந்த தெளிவு, அதை பொறுத்து காஸ்ட் கூடாகும். இவங்க செயற்கைக்கோள் எடுக்கிறதுக்கு புகழ்பெற்ற நிறுவனம். இந்த நிறுவனத்தை பாகிஸ்தான் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் ஆர்டர் கொடுத்திருக்காரு. பிப்ரவரி 2 இருந்து 22 வரை 12 ஆர்டர் கொடுத்திருக்காரு. அந்த பஹல்காமுடைய இடத்தை செயற்கைக்கோள் புகைப்படம் எடுக்கிறதுக்காக ஆர்டர் கொடுத்திருக்காரு. அதாவது ஒரு குவாலிட்டியான, பேசிக் குவாலிட்டியான ஒரு போட்டோக்கு 3 லட்சம் கட்டணம் செலுத்தியிருக்காரு. பாகிஸ்தானை சேர்ந்த பிசினஸ் சிஸ்டம் இன்டர்நேஷனல்ன்ற நிறுவனம் தான். ஓனர் ஒமைதுல்லா சயீத். இவர் ஏற்கனவே 1 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு. அதாவது இவர் எப்படி ஜெயிலில் இருக்காருன்னா, பாகிஸ்தானோட அணுசக்தி துறைக்கு தேவையான அதிவேக மின்சக்தி கொண்ட மென்பொருளையும் கணினியும் இவர் வாங்கி பாகிஸ்தானுக்கு அப்படியே நாடு கடத்தியிருக்காரு. அதனால இவர் 1 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு. இவர் பாகிஸ்தான் அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபர்ன்றது இப்போ விஷயம் ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. இது புவிநிலை ஆய்வு நிறுவனம். இதுக்கு ஆர்டர் கொடுக்கணும்னா உமைதுல்லா சயீத் தான் ஆர்டர் கொடுத்துருக்கணும் அப்படின்னு இப்போ சொல்றாங்க. என்னன்னா பிப்ரவரி 12, 15, 18, 21, 22 ஆகிய நாட்கள்ல செயற்கைக்கோள் துல்லிய தன்மை கொண்ட படங்களை எடுத்திருக்காங்க. இது எடுக்கிறதுனால என்னன்னா, அங்க பாதுகாப்பு இருக்கான்னு தெரியுது, மக்கள் நடமாட்டம் எப்படி இருக்கு, அவங்களுடைய சுற்றுவட்ட அமைப்பு எல்லாமே அவங்க தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இவங்க மார்ச் மாதம் ஆர்டர் கொடுக்கல. இவங்க என்னன்னா, அந்த பஹல்காம் தாக்குதலுக்கு 10 நாளுக்கு முன்பு ஏப்ரல் 12 ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 24, 29 ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இவங்க ஆர்டர் கொடுத்து இந்த பஹல்காம் மட்டும் இல்ல, மற்ற ஏரியா பகுதிகளுக்கும் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. ராணுவ ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் புல்வாமா, அனந்தராக், பூஜ், ராஜௌரி, பாராமுல்லா போன்ற பகுதிகளில் இதெல்லாம் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. இதெல்லாம் செயற்கைக்கோள் மூலமா எடுத்திருக்காங்க. இது என்னன்னா இப்பதான் வெளியில ஒவ்வொன்னா வெளியில வருது. இது மாக்சர் டெக்னாலஜின்ற நிறுவனம் இன்னும் உறுதிப்படுத்தல. அதுக்கான விஷயங்கள் நடைபெறுதுன்னு சொல்றாங்க. ஆனா பாதுகாப்பு துறை மூலமா தெரிஞ்சது மூலமா இவங்க தான் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இது எதை தெரியுதுன்னா, பாகிஸ்தான் ராணுவத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மாதிரி தெரியுது. இந்த செயற்கைக்கோள் புகைப்படம் மூலமா மக்களுடைய நடமாட்டம், உள்கட்டமைப்பு, ஒரு பாதுகாப்பு ராணுவ வீரர்கள் எங்க இருக்காங்கன்ற விஷயம் எல்லாமே தெரியுது. இதன் மூலமா தான் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்றது ஓரளவு நம்மளால துல்லியமா கணிக்க முடியுது.